அனைவருக்கும் வணக்கம். இன்று தஞ்சை தெற்கு ராஜவீதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கலியுக வெங்கடேசப் பெருமாள் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். தஞ்சை என்றதுமே பெரிய கோவிலே நம் நினைவுக்கு வரும். அங்கேயே தினமும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அபூர்வ பெருமாள் கோவில் ஒன்றும் உள்ளது. புதன் தசை பரிகாரத்தலம், நவக்கிரகங்கள் அருளும் பெருமாள் கோவில் என பல சிறப்புகளோடு திகழ்கிறது இந்த கோவில். தஞ்சை தெற்கு ராஜ வீதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு கலியுக வெங்கடேச பெருமாள் கோவில். சுமார் 250 வருடங்களுக்கு முன் மராட்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்கிறார்கள். மற்ற பெருமாள் ஆலயங்களில் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆனால் இங்கே வருடத்தின் அனைத்து நாட்களிலும் சொர்க்கவாசல் திறந்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு. அந்த வாசல் வழியாக வந்து கொடிமரத்தை தரிசனம் செய்து பிரகாரம் வலம் வந்த பிறகு பெருமாளை தரிசிக்கும்படியான அமைப்பில் திகழ்கிறது இந்த ஆலயம். ஆகவே இக்கோவிலின் மூலவரான அருள்மிகு கலியுக வெங்கடேச பெருமாளை நித்திய சொர்க்கவாசல் கொண்ட பெருமாள் என்று போற்றுகிறார்கள். வைகுண்டத்தில் காட்சியளிப்பது போன்றே இந்த கோவிலிலும் காட்சி தருகிறார் பெருமாள் என்கிறார்கள். கருவறை வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்களாக கிஷ்கிந்தன், தீர்த்தன் ஆகியோரின் சிலாமேனிகள் உள்ளன. கருவறையின் உள்ளே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள்பாலிக்கிறார் அருள்மிகு கலியுக வெங்கடேசப் பெருமாள். அவரின் காலடியிலேயே கருடனும் அமைந்திருப்பது விசேஷம். இங்கு வந்து இவரை தரிசித்து வழிபடுவதால் இகவாழ்வில் சகல செல்வ பிராப்தியும் சுகபோகங்களும் கிடைக்கும். மறுமையில் மோட்சப்பேறு நிச்சயம் என்கிறார்கள் பக்தர்கள். மேலும் வைணவ தலங்களில் நவக்கிரகங்கள் இருப்பது மிகவும் அரிது. இந்த கோவிலில் பெருமாள் சன்னதிக்கு ஈசான பாகத்தில் நவக்கிரக சன்னதி அமைந்திருக்கிறது. எனவே இங்கு வழிபடுவோருக்கு நவக்கிரக தோஷ பாதிப்புகளும் விலகும் என்பது ஐதீகம். பொதுவாக வில்வத்தை சிவபெருமானுக்கு உரிய விருட்சமாக சொல்வர். இங்கே வில்வமரமே ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் துளசி மாடம், அமிர்த வெங்கடேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. மட்டுமின்றி மண்டபத்தில் திகழும் தசவதார ஓவியம் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. தஞ்சையில் உள்ள புகழ்பெற்ற பெருமாள் ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த கோவில். புதன் கிரக பரிகாரத் தலமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயம். புதன் தசை நடக்கும் அன்பர்கள் புதன்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு சென்று பச்சை பயிறு மேல் 5 மண் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட்டால் குறிப்பிட்ட தசா காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம். மேலும் பல்வேறு தடைகளாலும் கிரக தோஷங்களாலும் கல்யாணம் தள்ளிப்போகும் அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அருள்மிகு கலியுக வெங்கடேச பெருமாளை தரிசித்து வலம் வந்து வழிபட்டால் தடைகளும் தோஷங்களும் விலகும். விரைவில் கல்யாணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.